வணக்கம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்த வருடத்தினுடைய கடைசி தினம், மகம் நட்சத்திரம். இன்னைக்கு இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சூரியனுக்காக மட்டும் ஒரு மந்திரம் ஓடிடுங்க மனசுல. ஓம் காசியபரே போற்றி. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஆதித்ய ஹிருதயம்னு ஒன்று இருக்குது, படித்து பாருங்க. அகத்தியர் ராமபிரானுக்கு அருளிய மந்திரம் இது. தமிழில் அப்படியே சமஸ்கிருதத்தை தமிழில் படித்து பாருங்க, நல்லது. கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். சிகப்பு துணி கூட தானமாக கொடுக்கலாம். பழசு புதுசு ஒன்றும் ஆகிடாது யாருக்கு. சில பேர் சொல்கிறாங்க பழசை கொடுத்தா வம்பு வரும். அதெல்லாம் இல்லை, கொடுத்துருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலகரிங்க, சந்தோஷம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா சூரியனுக்கு நவகிரக சன்னதியில் தீபம் போடுறது அல்லது சூரியனுக்கு வீட்டிலேயே தீபம் காட்டுறது நல்லது. 3 பேருமே மனசில் ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க, திருஷ்டியை குறைச்சிரும். ஓம் ஓம் கருடனே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஆதித்ய ஹிருதயம்னு ஒன்று இருக்குது, படித்து பாருங்க. அகத்தியர் ராமபிரானுக்கு அருளிய மந்திரம் இது. தமிழில் அப்படியே சமஸ்கிருதத்தை தமிழில் படித்து பாருங்க, நல்லது. கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். சிகப்பு துணி கூட தானமாக கொடுக்கலாம். பழசு புதுசு ஒன்றும் ஆகிடாது யாருக்கு. சில பேர் சொல்கிறாங்க பழசை கொடுத்தா வம்பு வரும். அதெல்லாம் இல்லை, கொடுத்துருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். திருஷ்டிக்காக மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம்னு ஒன்று இருக்குது, படித்து பாருங்க. அகத்தியர் ராமபிரானுக்கு அருளிய மந்திரம் இது. தமிழில் அப்படியே சமஸ்கிருதத்தை தமிழில் படித்து பாருங்க, நல்லது. கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். சிகப்பு துணி கூட தானமாக கொடுக்கலாம். பழசு புதுசு ஒன்றும் ஆகிடாது யாருக்கு. சில பேர் சொல்கிறாங்க பழசை கொடுத்தா வம்பு வரும். அதெல்லாம் இல்லை, கொடுத்துருங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்குது, எனவே ஜாக்கிரதை. சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு உதவி செய்கிறார், அது வேறு. எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். பிறகும் இந்த ஆங்கில புத்தாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் வருடம் முழுக்க உதவி செய்வார், அது வேற. ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, எனவே வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் மனுவே போற்றி. மனுவே போற்றி. நிதானம், பேச்சில் கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் கட்டிடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. கோதுமை கொடுங்க, காக்கைக்கும் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட நாள். நீங்களும் சூரியனோட ராசி. ஆனால் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் பேச்சு இருக்குது, வெத்து கெத்து இருக்குது. கவனம், வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் அதிதி தேவியே போற்றி. அதிதி தேவியே போற்றி. அனுகூலமான எண் 4, தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் கட்டிடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. கோதுமை கொடுங்க, காக்கைக்கும் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கு, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும் காலையில். நிதானம், பொறுமை, கவனம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. உலூபியே போற்றி. உலூபி அர்ஜுனனோட பையன் பேர் இது. மந்திரத்தை சொல்லுங்க, நல்லது. சரி, சூரியனும் உதவியால், அது வேற முக்கியம். அதனால தான். ஆனால் குரு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து வருஷம் முழுக்க உங்களுக்கு கலக்க போகிறாரு, அது உறுதி. சூப்பர், நல்லா இருக்கு. இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, அதனால் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் கட்டிடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. கோதுமை கொடுங்க, காக்கைக்கும் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. துராராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். தேவையற்ற செலவுகள் இருக்கின்றன. நிதானம்,
பொறுமை. குரு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு உதவியாக இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வருஷம் முழுக்க. ஆனால் சூரியன் இந்த மாதம் முழுக்க உதவியாக இருக்கார், அது வேறு. இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை, அதையும் புரிஞ்சுக்கோங்க. மனசில் ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் ஓம் அருணனே போற்றி. கருட பகவானுடைய அண்ணன் சூரிய பகவானோட தேர் டிரைவர் அருணனே போற்றி சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் கட்டிடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. கோதுமை கொடுங்க, காக்கைக்கும் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், கலக்கிறீங்க, சந்தோஷம், ஜெயிக்கிறீங்க. ஆனால் சூரியன் ராசிலேயே இருந்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டதுனால பேச்சில் தேவையில்லாத சிக்கல் வருது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் வழிபாடு செய்யணும். குரு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சூப்பர். ஆமாம், சரி. இப்போ வழிபாடு, மனசில் ஒரு மந்திரம். ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி, ஆதித்யனே போற்றி. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஆதித்ய ஹிருதயம்னு ஒன்று இருக்குது, படித்து பாருங்க. அகத்தியர் ராமபிரானுக்கு அருளிய மந்திரம் இது. தமிழில் அப்படியே சமஸ்கிருதத்தை தமிழில் படித்து பாருங்க, நல்லது. கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். சிகப்பு துணி கூட தானமாக கொடுக்கலாம். பழசு புதுசு ஒன்றும் ஆகிடாது யாருக்கு. சில பேர் சொல்கிறாங்க பழசை கொடுத்தா வம்பு வரும், அதெல்லாம் இல்லை, கொடுத்துருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்திராடத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. உத்திராடத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். 3 பேருக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ராசிலேயே சூரியன் இருக்கார், அதுக்காக மட்டும் ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் ஓம் அஞ்சனா தேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும், நல்லது. குரு ஏப்ரல் 1லேருந்து உங்களுக்கு உதவியாக இல்லை, எனவே கவனம், வழிபாடு முக்கியம். சொல்கிறோம், அப்பப்போ சொல்கிறோம். இப்போ நல்லா இருக்கார். ஏப்ரல் 1 வரைக்கும் குரு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வார். அனுகூலமான எண் 7 9 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஆதித்ய ஹிருதயம்னு ஒன்று இருக்குது, படித்து பாருங்க. அகத்தியர் ராமபிரானுக்கு அருளிய மந்திரம் இது. தமிழில் அப்படியே சமஸ்கிருதத்தை தமிழில் படித்து பாருங்க, நல்லது. கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். சிகப்பு துணி கூட தானமாக கொடுக்கலாம். பழசு புதுசு ஒன்றும் ஆகிடாது யாருக்கு. சில பேர் சொல்கிறாங்க பழசை கொடுத்தா வம்பு வரும், அதெல்லாம் இல்லை, கொடுத்துருங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யல, ஜாக்கிரதையாக இருங்க. மனசில் ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் ஓம் கதிரே போற்றி, கருடியே போற்றி. பெண் கருடன் கருடி, கருடியே போற்றி. கரடியே போற்றின்னு சொல்லிடாதீங்க, தப்பு ஒன்றும் இல்லை, ஜாம்பவான் கரடி தான். ஆமாம், ஒன்றும் தப்பு கிடையாது. யாராவது கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு சொல்கிறோம். குரு பகவான் ஏப்ரல் 1லேருந்து அந்த வருஷம் முழுக்க 24 முழுக்க உதவி செய்வார், நல்லது, ரொம்ப சந்தோஷம். அது உங்களுக்கு அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நேரம் கிடையாது. இன்னைக்கு காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் கட்டிடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. கோதுமை கொடுங்க, காக்கைக்கும் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கலகிறீங்க, சந்தோஷம், ஜெயிக்கிறீங்க. திருஷ்டி இருக்கு, மனசில் ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி. அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஆதித்ய ஹிருதயம்னு ஒன்று இருக்குது, படித்து பாருங்க. அகத்தியர் ராமபிரானுக்கு அருளிய மந்திரம் இது. தமிழில் அப்படியே சமஸ்கிருதத்தை தமிழில் படித்து பாருங்க, நல்லது. கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். சிகப்பு துணி கூட தானமாக கொடுக்கலாம். பழசு புதுசு ஒன்றும் ஆகிடாது யாருக்கு. சில பேர் சொல்கிறாங்க பழசை கொடுத்தா வம்பு வரும், அதெல்லாம் இல்லை, கொடுத்துருங்க. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, கலகிறீங்க, சந்தோஷம், வெற்றி உண்டு. பெருந்தன்மை ஜெயிக்கும், புத்தி கூர்மை ஜெயிக்கும், நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க. என்ன சிக்கனம் பார்க்காம கொஞ்சம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி சொல்லுங்க, நல்லது. குரு ஏப்ரல் 1லேருந்து உதவியா இல்லை, ஆமாம், ஏப்ரல் 1 வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 3 7 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. ஆதித்ய ஹிருதயம்னு ஒன்று இருக்குது, படித்து பாருங்க. அகத்தியர் ராமபிரானுக்கு அருளிய மந்திரம் இது. தமிழில் அப்படியே சமஸ்கிருதத்தை தமிழில் படித்து பாருங்க, நல்லது. கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம்.
சிகப்பு துணி கூட தானமாக கொடுக்கலாம். பழசு புதுசு ஒன்றும் ஆகிடாது யாருக்கு. சில பேர் சொல்கிறாங்க பழசை கொடுத்தா வம்பு வரும். அதெல்லாம் இல்லை, கொடுத்துருங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.